உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அந்த மாதிரி ஆயிடுது. லவ்வே தேவையில்லதான் சொல்றேன் ப்ரோ. லவ்வே யாருமே லவ்வே பண்ணாதீங்க. இருக்கிற லைஃபே வாழ்ந்துட்டு போங்க. இல்ல லவ்வே வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. வேலையை பாக்குறோமா, ஜாலியா இருக்க மாட்டோம், பசங்களோட அலையிறோமா, வந்து என்ஜாய் பண்ணோமா இருக்கலாம். நம்ம நிறைய நடந்திருக்கு. 3 லவ் பண்ணியிருக்கேன். ஒரு லெவலையும் அடி வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்டாப். அவ்வளோ. இது இன்னொரு பர்சன் வந்து அவங்களோட கமிட்மெண்ட் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் சண்டை போடுறோம். திரும்பியும் அவங்க விட்டு போயிடுறாங்க. திரும்பி ஃபீலிங் ஆயிரும். அது ஒரு வருஷம் ஓடிடுது. பணம் பணம் பணம். அவங்க நம்மள்ட்ட பணம் இருக்கான்னு பாக்குறாங்க. அவ்வளோ. வேற எதுவுமே எதிர்பார்க்கல. அன்பை கூட எதிர்பார்க்கல. இப்போ நம்ம ஒரு ராயல் என்ஃபீல்ட்ல வந்தோமா, இன்னொரு டாரன் வந்தா அவங்களோட போயிடுறது. அப்படி அவ்வளவுதான். அதுதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட லவ். லவ்வே வேண்டாம் ப்ரோ. ஆல்ரெடி பார்த்தாச்சு எல்லாமே. நிறைய நம்ம லாஸ்டா பண்ணிக்கலாம். போய போடுறது அதெல்லாம் வேற ப்ரோ. அதெல்லாம் கட் பண்ணி எது தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் தான் இருக்கணும் ப்ரோ. அவங்களுக்கு தேவை கட் பண்ணி. ஆனா இது வந்து ஒரு வீக் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றீங்க. என்னென்ன டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? சாக்லேட் டே, ரோஸ் டே, போதற்குள்ள ஆனா முன்னாடி நாளே ரெடி ஆகி பண்ணிருவீங்களா? பிளான் பண்ணிருவீங்க? அதெல்லாம் பிளான் போட்டு அது வருஷத்துக்கு எங்க போதற்குள்ள இடம் இருக்கு. இப்ப கூட ஓயோக்குள்ள வந்து இது மேரேஜ் சர்டிபிகேட் மேரேஜ் சொல்லிட்டாங்க. ஆதார் கார்டு போதும்டா. பாத்தீங்களா? அப்ப போயிருக்கீங்க. அது போன வருஷம் ப்ரோ. இந்த வருஷம் February 14 இதுக்கப்புறம் தேவைப்படாது உங்களுக்கு? எனக்கு வேண்டாம் ப்ரோ. ஒரு 10 நாள் எல்லாமே சென்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இவ்வளவுதான் பசங்க. அவ்வளவுதான். 10 நாள் போதும். 10-20 நாள். ஒரு 5 நாள் பழகி இருப்போம். அவ்வளவுதான். 10ஆவது நாள் வெளில வந்துட்டோம். அவ்வளவுதான். கோல ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்ப மச்சான் கொடுத்து பழகிட்டாங்க. டப்புன்னு நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும்னு எப்படி முடியும்? இப்ப எல்லாத்துக்கும் டக்குன்னு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். இப்ப நீ 10,000 ரூபாய் கொடுறா அப்படின்னா எப்படி கொடுப்போம் சொல்லுங்க? Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. லைஃப்ல இது வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஒரு வேலண்டைன்ஸ் கூட இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணல. ஒண்ணு கூட. நீங்க ப்ரோ? ஒரு வருஷம் பண்ணிருக்கேன் ப்ரோ. இந்த வருஷம் இல்ல. சரி, வேலண்டைன்ஸ் டே நான் செலிப்ரேட் பண்ணது இல்ல. என்ன பண்ணுவீங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு? என்ன ப்ரோ, எல்லாம் பண்றதுதான். இல்ல அதான் கேக்குறேன், என்ன பண்ணுவீங்க? ப்ரோபோஸ் பண்றது, சாக்லேட் அடி, சாக்லேட் போய போடுறது. அதெல்லாம் வேற ப்ரோ. அதெல்லாம் கட் பண்ணி எது தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் தான் இருக்கணும் ப்ரோ. அவங்களுக்கு தேவை கட் பண்ணி. ஓகே. அப்ப வந்து எனக்கு ஒரு ரொம்ப நாளா சந்தேகம். இந்த வேலண்டைன்ஸ் டே மட்டும் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி செலிப்ரேட் பண்றது ஓகே. ஆனா இது வந்து ஒரு வீக் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றீங்க. என்னென்ன டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? சாக்லேட் டே, ரோஸ் டே, போதற்குள்ள ஓகே. என்னென்ன டேன்னு மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். லிஸ்ட் அவுட்டா? ஃபர்ஸ்ட் சாக்லேட் டே ப்ரோ, நெக்ஸ்ட் ரோஸ் டே, அப்புறம் ப்ரோபோஸ் டே, ஓகே, அதுக்கடுத்து வேலண்டைன்ஸ் டே. அதுக்கு 4 தானா? கிஸ் டே, டெடி டே நிறைய எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நான் செலிப்ரேட் நான் பண்ணது இல்ல. நீங்க பண்ண மாட்டீங்க? நான் பண்ணது இல்ல. ஓகே. நான் பண்ணது இது மட்டும் தான். இது 4 தான். ஆனா முன்னாடி நாளே ரெடி ஆகி பண்ணிடுவீங்களா? பிளான் பண்ணிடுவீங்க? அதெல்லாம் பிளான் போட்டு அது வருஷத்துக்கு எங்க போதற்குள்ள இடம் இருக்கு. அதெல்லாம் பிரமாதம் ப்ரோ. இப்ப கூட ஓயோக்குள்ள வந்து இது மேரேஜ் சர்டிபிகேட் மேரேஜ் சொல்லிட்டாங்க. ஆதார் கார்டு போதும்டா. பாத்தீங்களா? அப்ப போயிருக்கீங்க. அது போன வருஷம் ப்ரோ. இந்த வருஷம் ஓகே. இந்த வருஷம் மிஸ் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, பசங்க கூட ஜாலியா இருக்கும். ஜாலியா பண்ணிட்டேன். ஓகே. February 14 இதுக்கப்புறம் தேவைப்படாது உங்களுக்கு? எனக்கு வேண்டாம் ப்ரோ. நீங்க வேண்டாம். ஓகே. லவ் ஃபெயில் யாராவது தனியா சுத்தி ஒன்னு சொல்றேன். தனியா யாரும் இருக்காங்க. இது மட்டும் ஜாலியா பசங்களோட இருங்க. இருந்தாலே போதும். இருந்தாலே போதும். எதுவுமே எந்த ஒரு ராங் டிசிஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கே ஜாலியா அவங்க லைஃபை மூவ் பண்ணிட்டு போவாங்க. பசங்களோட இருந்தாலே போதும். ஜாலியா ஃபன் பண்ணிட்டு உங்களுக்கு அது மறந்துடும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு ஸ்பெஷல்? நிறைய இருக்கு ப்ரோ. நான் தஞ்சாவூர்.
நான் இப்போ இங்க வந்து வேலை பார்த்துருக்கேன் சித்தப்பா வீட்டில் தங்கி. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அமைஞ்சிருச்சு. இப்போ ஒரு மாசம் தான் வந்தேன். ஒரு 10 நாள் எல்லாமே சென்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நான் தஞ்சாவூர். ஒரு 10 நாள் ஒரு மாசம் 2 மாசம் தான் ஆகுது இங்க வந்து ஜாயின் பண்ணி. அவ்வளோ ஜெல் ஆயிட்டீங்க. அவ்வளோ ஜாலியா அப்படியே பசங்களோட இதாகிடுச்சு. இவ்வளவுதான் பசங்க. அவ்வளோதான் 10 நாள் போதும். 10-20 நாள் ஒரு 5 நாள் பழகி இருப்போம். அவ்வளோதான் 10ஆவது நாள் வெளில வந்துட்டோம். அவ்வளோதான் பசங்க வரும்போது ப்ரோல ஸ்டார்ட் ஆயிருக்கும். அவ்வளோதான் ப்ரோல ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்போ மச்சான் ஓகே ஓகே ப்ரோ, நீங்க சொல்லுங்க, வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்களும் இதே தானா? நமக்கு லவ்ஸ் டே மட்டும் தான். லவ்ஸ் டே ஒண்ணுதான். சாக்லேட் எல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல. வருத்தமா இருக்கா? இல்ல வருத்தம்லாம் இல்ல, ஜாலியா இருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி போன வருஷம் செலிப்ரேட் பண்ணீங்களா? போன வருஷம் பண்ண முடியல, இந்த வருஷம் பண்ணேன். இந்த வருஷமா? லவ் 14 வரவே இல்லையே, அதுக்குள்ளேயேவா? இப்ப எங்க லவ் பண்றவங்க வந்து எல்லா எல்லா நாளும் லவ்ஸ் டே. நான் கூட ஒரு வீக் தான் லவ்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி பாத்திருக்கேன். சந்தேகம் வரக்கூடாது. மெயினா சண்டை எல்லாம் நல்லா நடத்துற நிம்மதி லவ் எதுவுமே இருக்காது. உங்களுக்குள்ள சண்டை வந்தா விட்டு கொடுத்து போயிருக்கீங்களா? வீட்டுக்கு கொடுத்து போயிருக்கீங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றீங்க. ஒரு கமிட்மெண்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஃபேமிலி கமிட்மெண்ட்டு, வேலை கமிட்மெண்ட்டு. அது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து அப்பா காசுல அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற கமிட்மெண்ட் இருக்கிறது வந்து தேவையா இல்ல ப்ரெஷரா? எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். ஆமா, ஏன்னா ஒரு வேலை இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு தான் வேலைக்கு போறோம். நம்மளை பாத்துக்க முடியல. இப்ப அந்த வீட்டு லைஃப்ல இருந்து வெளில வந்தாதான் எனக்கு கஷ்டம் தெரியுது. ஓகே. இப்போ அப்பா காசுல இல்லாம நம்ம வாழும் போது நம்மளுக்கு அந்த அருமை தெரியுது. இப்போ என்னடா 10,000 ரூபா கூட பத்த மாட்டேங்குதுடா, வீட்டுல இருந்து இவ்வளவு செலவு பண்ணி நம்ம பாட்டுக்கு ஆடம்பரமா செலவு பண்ணி அப்பா காசுல இருக்கும்போது தியேட்டருக்குலாம் போவோம், கையில எடுத்து பார்ப்போம், ஜாலியா சுத்தி இருப்போம். நம்ம எதுவும் இப்ப கையில இருக்க காசு கொடுக்க என்னன்னா வீட்டுக்கு ஒரு 10,000 ரூபா போட்டு வரோமா, 3,000 ரூபா தான் அந்த மாசம் ஃபுல்லா செலவு பண்ணு, 2,000 ரூபாய் தான் செலவு பண்ணோன்னே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஒரு 2 நாள் சேலரி வந்துச்சா 2வது நாளே காலி. அவ்வளவுதான். இந்த மாசம் ஃபுல்லா எப்படியாச்சும் ஓட்டி ஆகணும். அந்த நினைப்புலயே ஓடின்னு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே 30 நாள் எப்படா ஓடுன்னு தான் இருக்கு. அடுத்தது 6ஆம் தேதி வருதா, திரும்பி மாசம் 10,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறோமா, அடுத்த ஒரு 2,000 ரூபாய் இப்படியே செலவு ஓடிக்கிட்டே இருக்கு. இதுலயே இடையில வந்து அவங்க நகை வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்க சொல்லி 2,000 ரூபாய் அதையும் பிடிங்கிப்பாங்க. டக்குன்னு ட்ரெஸ் எடுக்கிறோமா, அதையும் காலி. அதுக்கப்புறம் என்ன, இது மட்டும் என்ஜாய் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஏதோ ஒரு நாள் என்ஜாய் பண்றோமா, காசு எடுத்து வச்சு முன்னாடியே பிளான் பண்ணாலும் இது வந்தாச்சு. இல்லைன்னா இதுவும் கிடையாது. அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, கமிட்மெண்ட் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தேவையா இல்ல எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா? எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் ப்ரோ. என் ஃபேமிலியை நான் தான் ப்ரோ ரன் பண்றேன். அதனால அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். ஓகே. அதனால அது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். எப்படி ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்றீங்க? அதே ப்ரோ ஃபுல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். அதெல்லாம் இருந்தா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். எக்ஸ்ட்ரா செலவு நிறைய இருக்கு. இது ஆனா இப்ப நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அப்பெல்லாம் அசால்ட்டா பண்ணிருப்பாரு, ஒரு சில விஷயம் பண்ணிருப்பாங்க, ஃபேமிலி அப்படி ஒரு சில விஷயம் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதுக்கான எஜுகேஷன் நீங்க தரலன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த ஹேண்டில் பண்றதுக்கான எஜுகேஷன் நம்ம இல்ல. அவ்வளவுதான். எப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்து பழகிட்டாங்க. டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும்னாலே எப்படி முடியும்? இப்ப எல்லாத்துக்கும் டக்குன்னு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இப்ப நீ 10,000 ரூபாய் கொடுறா அப்படின்னா எப்படி கொடுப்போம் சொல்லு? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 30 நாள் வேலை பாக்குறோம், 10,000 ரூபாய் எடுத்து கொடுக்க முடியும்? யோசிக்க வேண்டியதா இருக்கு. யோசிப்போம். டக்குன்னு என்னடா 10,000 ரூபாய் கேட்கறானடா அப்படின்ட்டு யோசிப்போம். ஒரு செகண்ட் ஆச்சு யாரா இருந்தாலும் யோசிப்போம். கொடுத்துட்டு கூட யோசிப்போம், கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு யோசிப்போம். உங்களுக்கு ப்ரோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கணும் ப்ரோ. இருக்கணும். எவ்வளவு நாள் வந்து அவங்களே நம்ம இது பண்ணிக்க முடியும்? இது பண்ணி வாழ்றது அவங்க என்னன்னா நம்ம காலத்து பேருக்கு அவங்க எல்லாம் கத்துக்கணும். அப்படி நம்ம கமிட்மெண்ட்ஸ் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும், தேவைதான். அது ரொம்ப கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடாது. அந்த கமிட்மெண்ட் தேவையில இருந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா மாறதுக்கான காரணம் தெரியுமா? அது நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். நம்ம தான் ஏற்படுத்தி தேவையில்ல இதுல இது பண்ணுவாங்க, தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்லாம் வாங்காம